ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒட்டு மொத்தமா நாரி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் நந்தினியை பொறுத்தவரை பிக் பாஸ் டீமையே கழுவி ஊத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாரூக் அமர்தீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. நீங்க தான் காதல் பண்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்க சொல்றீங்க, அதே மாதிரி சண்டை போட்டு கண்டென்ட் கொடுக்க சொல்றீங்க, அழ சொல்றீங்க, சிம்பத்தியை கிரியேட் பண்ண சொல்றீங்க. இப்படி எல்லாத்தையும் கண்டென்ட்டா பாக்குறதே நீங்க தான். அப்படி இருக்கும்போது பார்வை வச்சு 90 நாள் ஓட்டிட்டு அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதெல்லாம் ரொம்பவே கேவலமான செயல். அதுலயும் அந்த பொண்ணுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்த சீசனை பொறுத்தவரை இவ்வளவாவது ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு காரணமே பாரு தானே. பாரு இல்லாம எந்த ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆலையே. ஏண்டா மானங்கட்ட பயல்களா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு நந்தினி விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இல்லைன்னா விஜய் டிவியா இருக்கட்டும் எல்லாரையும் காரி துப்பாத குறைய துப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே சம்பளம் கொடுக்கலையாங்க. அதனால அவங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தோட வாசல்ல போய் நிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தவரை டிஆர்பிக்காக எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தவரை இவ்வளவு எச்சத்தனமாவா நடந்துப்பானுங்க அப்படிங்கிற அளவுக்கு நந்தினி பேசுறதெல்லாம் கேட்கும்போது நமக்கே தோணுச்சு. ஆமாங்க, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எங்களை பேசவே விட மாட்டாரு. அவர் பேசுறத மட்டும்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். இவர் ஹோஸ்டுக்கே தகுதி இல்லாத நபர். என்னதான் இருந்தாலும் பார்வதிக்கு நடந்தது அநியாயம் அப்படிங்கிற அளவுக்கு நந்தினி எல்லாரையுமே போட்டு பொழந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை வியானா தாறு மாறான பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரையா விக்கல் விக்ரம உத்தம நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனோட முகத்திரைய மொத்தமா வியானா கிழிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரியே வியானா பொறுத்தவரை சாண்ட்ராவையும் விட்டு வைக்கலங்க. சாண்ட்ராவையும் நாரா கிழிச்சிருக்காங்க. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை இன்னைக்கு காலையில இருந்து தான் காட்டுறாங்க. ஆனா நேத்து ராத்திரியே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பார்வை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லே பார்வை தான் வெளியே அனுப்பிட்டீங்களா, திரும்ப எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் திவ்யாலாம் பேசுனது கேட்கும்போது என்ன பியர் அக்கா, எந்த திறமையும் இல்லாம நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் பார்வை பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் வாரம் பார்வதி வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கா. அவரும் பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. எந்த இடத்துலயாவது பார்வதி திருந்தினாலா அப்படிங்கிற மாதிரி இந்த திவ்யா கேக்குது. திவ்யா நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, வந்த முதல் நாள்ல இருந்து அடுத்தவங்க மேல பழி போடுறது மட்டும் தான் உன்னோட கேமா இருக்குது. சரி, உனக்கும் தான் விஜய் சேதுபதி வாரம் வாரம் வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏமா நடந்து முடிஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க, இப்ப என்ன பிரச்சனையோ அதை பத்தி மட்டும் பேசு, எதுக்காக பழைய பஞ்சாயத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. வாரம் நீ என்ன பண்ற, உருட்டுன்னு உருட்டுற, உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பயந்து அவரே ஓடி போயிடுறாரு. இப்படி ஒன்ன பொறுத்தவரை உன் மேல வைக்கிற விமர்சனத்தை ஒரு இடத்துல கூட நீ ஏத்துக்கிட்ட ஆளே கிடையாது. நீ எல்லாம் பார்வை பத்தி பேசுற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த பிஆர் அக்காவை பொறுத்தவரை கத்தி பேசினா இவதான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கேவலமா டிராமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத என்னோட கருத்து. இதுல பல பேர் வந்து திவ்யா சூப்பர், திவ்யா மாசு அப்படிங்கிற மாதிரி கதறிடுறீங்க. எப்பா நீங்களே சமூக வலைதளங்களுக்குள்ள போய் பாருங்க. பிஆர் அக்காவுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவே பல தற்கூரிகள் வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அரோரா சும்மா இருப்பாங்களா? அரோராவை பொறுத்தவரை எல்லா இடத்துலயுமே பார்வால தான் கமர்தீன் வெளியே போயிட்டாரு. என் கூட இருக்கிற வரைக்கும் கமர்தீனை கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கிட்டேன். அவனை எந்த இடத்துலயுமே வார்த்தை கடத்தி பேசுறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவன் வாயை நான் பொத்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன அரோரா இப்படிலாம் போய் சொல்ற? உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் கமர்தீனை பொறுத்தவரை திவாகருக்கு எதிராக பல இடங்கள்ல சண்டை போட்டான், ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணான். ஏன் துஷார் கிட்ட சண்டை போடும் போதும் பார்வை அவன் காதல் பண்ணலையே, ஓம் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதிக்கு பாரு மேல இருக்கிற வன்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உன் கூட சுத்துறவன் என்ன தப்பு பண்ணாலும் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்துல பாருவா இருக்கட்டும், பாரு கூட யாராவது பாருக்கு துணையா இருந்துட்டாலோ விஜய் சேதுபதியால பொறுத்துக்கவே முடியாது. அதனாலதான் இந்த மாமா சேதுபதியை பொறுத்தவரை இப்படிப்பட்ட கேவலமான முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த அரோராவை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதுக்கப்புறமா சபரி கூட உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வர வினோத்தை பொறுத்தவரை ஏமா இப்பவும் விட்டு தள்ள மாட்டியா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கே, வேற வேலை வெட்டியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அரோராவை சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒரு செருப்படி கொடுக்குறாரு. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை நாங்கெல்லாம் கமர்தீனை பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கதையே மாத்தினாங்க. என்னதான் இருந்தாலும் இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல மாமா டிவி காட்டவே இல்லை. எப்படிங்க காட்டுவானுங்க? எல்லாருமே விஜய் டிவி கழுவிதான் ஊத்திட்டு இருக்காங்க. லே உங்களோட டிஆர்பிக்காக 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்து வெளியே அனுப்பியிருக்கீங்களா? இவ்வளவு நாள் அவங்கள வச்சு தாண்டா உங்களுக்கு டிஆர்பியே கிடைச்சிச்சு, அவங்க வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பாத குறையா விஜய் டிவியா இருக்கட்டும் இல்லைன்னா மாமா சேதுவியா இருக்கட்டும் எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே ஒரு கலகலப்பான பாட்டு தான் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க.
அந்த பாட்டுல சாண்ட்ராலாம் ஆடுறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவளை பொறுத்தவரை என்னமோ நல்லவ மாதிரியும் பயந்தவ மாதிரியும் என்ன நடிப்ப நடிச்சா. இன்னைக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு அவ குத்துன குத்த பார்க்கணுமே, வேற லெவல்ல குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல கூட 5 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு ஆளை காணவே இல்ல. பிஆர் அக்காவை காணலங்க, அவங்கள பொறுத்தவரை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது அக்காவை பொறுத்தவரை காலையில டான்ஸ் ஆட மாட்டாங்க, டாஸ்க் சரியா பண்ண மாட்டாங்க, என்ன சமையல் மட்டும் சரியா பண்ணுவாங்க. இதை தவிர திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற ஒரு ஆணையும் புடுங்கல அப்படினே சொல்லுவேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால 2 விஷப்பாம்பு ஒண்ணா உட்கார்ந்து இருக்குது. யாரெல்லாம்? விக்ரமா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமா பொறுத்தவரை எனக்கு சபரி டைட்டில் வின்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அரோராவுமே ஆமா சபரி டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும், அவனை பொறுத்தவரை டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை எனக்காக விட்டு கொடுத்திருக்கான், இருந்தாலும் அவன் எந்த இடத்துலயுமே சொல்லி காட்டவே இல்லை, அவனாலதான் எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டே கிடைச்சு அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுதானமா உண்மை. உன்னை பொறுத்தவரை அடுத்தவன் தயவுல தானே இது நாள் வரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க. பாரு கமருதீன் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் கூட ஐக்கியமாகி உன்னோட செல்ல குட்டிகள்னு நீ சொல்ற வினோத் கமருதீன் இந்த 2 பேருக்கு எதிராக எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் நீ பார்த்த. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல கூட குரூப்பா சேர்ந்து ஆடிதான் அரோரா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல அவங்க மட்டும் அந்த குரூப்பா சேர்ந்து ஆடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா முதல் ஆளா அரோரா தான் வெளியே போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கார் டாஸ்க்ல சபரி விட்டு கொடுத்ததுனால தான் அரோரா வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில அடுத்தவங்க போட்ட பிச்சையில தான் அரோராவுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டே கிடைச்சிச்சு. அத அரோராவே ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து திவ்யாவை போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாமா, உனக்காக விட்டு கொடுத்த சபரி எந்த இடத்துலயும் அதை சொல்லி காட்டவே இல்ல. அதே நேரத்துல திவ்யாவை பொறுத்தவரை நான் மட்டும் கார் டாஸ்க்ல அரோரா கூட உட்கார்ல அப்படின்னா அரோரா வின் பண்ணிருக்கவே மாட்டா. பாரு கமருதீன் இவங்க 2 பேருமே சேர்ந்து அரோராவை அவுட் பண்ணிருப்பாங்க. நான் அவ்வளவு தைரியமா அவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணேன், அதனாலதான் அரோரா வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல தற்பெருமை பீத்திட்டு இருக்கா. இப்படிப்பட்ட போட்டியாளர்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து இந்த இடத்துல திவ்யாவை பத்தி பேசியிருக்காரு. இந்த இடத்துல விக்ரம் பேசினது 100% உண்மை அப்படின்னே சொல்லுவேன். ஆமாங்க, இந்த அம்மாவை பொறுத்தவரை நேருக்கு நேரா யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு வக்கில்ல. அதாவது இவங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையில நின்னு பேசுறதுக்கான தைரியம் திவ்யாவுக்கு கிடையாது. அந்த இடத்துல பேசினா அவங்க மாட்டிப்பாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்க சண்டையில போய் மூக்க நுழைக்கும் போது பாருடா திவ்யா நியாயம் கேட்கிறாடா, திவ்யா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி கூவுறதுக்கு பிஆர் கும்பல் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் திவ்யா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இததான் இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமும் பதிவு பண்றாரு. அந்த இடத்துல அரோரா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது சபரியா இருக்கட்டும் இல்லனா சாண்ட்ராவா இருக்கட்டும், இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னரா வந்தா நல்லா இருக்கும். சாண்ட்ராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே காயப்பட்டிருக்காங்க. அவங்களோட விளையாட்டுல பல தவறுகள் இருந்திருக்குது, அதெல்லாம் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பாரு கமருதீன் இவங்க 2 பேருமே சேர்ந்து சாண்ட்ராவுக்கு பண்ணது ரொம்பவே அநீதி, அதனால சாண்ட்ரா டைட்டில் வின்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசியிருக்கா. அரோரா வெளியே வந்து பாரு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து சாண்ட்ராவை போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிற நீ சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துலயும் அரோரா விஷத்தை தூவிக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வினோத் எல்லாம் டைட்டில் வின்னரா வந்துடவே கூடாது, அவர்கிட்டயுமே நிறைய பேட் ஹாபிட்ஸ் இருக்குது. கடைசி வாரம் அப்படிங்கறதுனால திருந்தின மாதிரி எல்லாம் நடிக்கிறாரு. உண்மையாவே அவர் திருந்தெல்லாம் இல்ல. அவருக்குள்ள இருக்கிற கோபமா இருக்கட்டும் வன்மமா இருக்கட்டும் அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நல்லவரெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசியிருக்கா. அரோரா இத நேருக்கு நேரா அவன் முன்னாடி பேசு அரோரா. அவனை பார்க்கும் போதெல்லாம் வினோத் தான் என்னோட செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கல, பின்னாடி வந்து எதுக்காக இவ்வளவு கேவலமா வன்மத்தை தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷப்பாம்பை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லுவேன். இப்படி இந்த விஷப்பாம்புகள் பேசி முடிச்சதை காட்டினதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால கானா வினோத் வந்து ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து பெட்ரூம்குள்ள இருக்கிற போட்டியாளர்கிட்ட போட்டு கொடுக்குறாரு. அதாவது கானா வினோத் வந்து ஒரு பேனாவை திருடி ஒளிச்சு வச்சு பாட்டுலாம் எழுதிட்டு இருக்காரு. நீங்க தெரியாத மாதிரி போய் அந்த பேனா பேப்பர் 2யுமே கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் போய் கேக்குறாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து அப்பெல்லாம் பேனாவே என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பிக் பாஸ் சொல்லி தான் நாங்க வர்றோம், நீ ரொம்ப நடிக்காத அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. இருந்தாலும் வினோத் பொறுத்தவரை பிக் பாஸ் சொன்னாதான் நான் எடுத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிக் பாஸே சொல்றாரு, வினோத் நீங்க யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி நின்று எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பேனா பேப்பரை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கானா வினோத் ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லா பேனாவையும் எடுத்து கொடுக்க வச்சிருக்காரு. இது எல்லாமே செம ஃபன் செக்ஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, கானா வினோத் லைவ்ல அரோராவுக்காக ஒரு பாட்டுலாம் பண்ணாரு. வேற லெவல் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அரோரா எவ்வளவு கேவலமா விளையாண்டுட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாம் விஷத்தை வச்சு கொன்றுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த பாட்டோட வரிகள் இருந்துச்சு. செம மாசா இருந்துச்சு. அதையும் 1 hour எபிசோட்ல போட்டு காட்டியிருந்தா நல்லா
நல்லா இருக்கும். மாமா டிவி போட்டு கட்டுவாங்களாங்க. அவங்கள பொறுத்தவரை எப்பவுமே ஆபாசத்துக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல அரோராவுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தவரை நீங்க 6 பேரும் தான் டாப் 6 ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே பாராட்டுறாரு. யோ, இதுவரையா எந்த சீசன்லயுமே இந்த அளவு ஒர்த்தே இல்லாத போட்டியாளர்கள் டாப் 6ல வந்ததே கிடையாதுடா. ஏதாவது ஒரு 2 விஜய் டிவி ப்ராடக்ட் இருப்பாங்க மிச்சர் தின்னுட்டு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை வினோத்தை தவிர மீதி எல்லாருமே மிச்சர் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே பண்ணாம இறுதி வாரத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர்களை உள்ள வச்சிருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தவரை இவங்க எல்லாரையுமே பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு பரிசு இருக்குது, ஒவ்வொரு ஆளா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அது செம ஃபன் செக்ஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கன்ஃபெஷன் ரூமுக்கு முதல்ல வினோத் போறாரு. போன உடனே பிக் பாஸ் பொறுத்தவரை இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து உங்களால ஒரு நபரை காப்பாற்ற முடியும். அப்படி யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லிட்டு காரணத்தையும் சொல்லிட்டு அதுக்கு பதிலா ஒரு மிளகாய திங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. வினோத்தை பொறுத்தவரை கடகடன்னு மிளகாவை தின்னுட்டு சபரியோட பேரை சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ரொம்பவே நல்லவன் சார். சாண்ட்ராவுக்கு ஒண்ணுன்னு அவன் போய் நின்னான். அவன் போகாம இருந்திருந்தான் அப்படின்னா டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை கூட வின் பண்ணிருப்பான். அப்படி இருக்கிற சூழல்ல அவன் உதவி பண்ணான் அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ராவுக்காக போனா பாத்தீங்களா, அந்த நல்ல மனசுக்காகவே நான் அவனை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி காப்பாத்தினாரு. யோ, என்னையா சொல்றீங்க? சபரி எந்த வகையில நல்லவன்? சாண்ட்ராவுக்கு உதவி பண்ண போனா அது ஓகே தான், இல்லன்னா சொல்ல. அதே நேரத்துல 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கும் போது ஒருத்தன் விசில் அடிச்சு கொண்டாடுறான் அப்படின்னா அவன் எவ்வளவு கேவலமானவன். அவங்க 2 பேருமே தப்பானவங்க தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. அதே நேரத்துல அவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது அப்படிங்கறதும் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதும் சபரிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 2 பேரோட வாழ்க்கை கெட்டு போகுது அப்படிங்கறத கூட யோசிக்காம அந்த இடத்துல விசில் அடிச்சு கொண்டாடுறான் சபரி. அவன்லாம் நல்லவனே கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, அவனுமே பார்வோட மூஞ்சி அடிச்சு பேத்தவன் தானே. அந்த இடத்துல அவன் ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானே, நான் வேணும் தான் பார்வை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பக்கத்துல இருக்கிற விக்ரம பொறுத்தவரை எதுக்குடா அடிச்சதோட விட்ட, கழுத்துல ஏறி மிதிச்சு கொண்டு இருக்கலாமே அப்படிங்கிற பேசுறான். இப்படிப்பட்ட கேவலமானவன் எந்த வகையிலும் நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நல்லவன் மாதிரி நடிக்கிற கேடு கட்டவன் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா திவ்யா வராங்க. திவ்யா பொறுத்தவரை சாண்ட்ராவை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், சாண்ட்ரா என்னோட சகோதரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி பாயாசத்தை பொங்குறாங்க. என்னம்மா இப்படி பொங்குறீங்க? இவ்வளவு நாள் சாண்ட்ராவை கழுவி ஊத்துனீங்களாமா, இந்த இடத்துல சகோதரி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்காக ஒரு மிளகாத்துங்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சபரியோட நல்ல மனசுக்காக நான் அவனை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்காகவும் ஒரு மிளகாத்துங்கிறாங்க. சூப்பர்மா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா சபரி வராரு. சபரியை பொறுத்தவரை அவர் காப்பாத்துற முதல் போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா. அதுக்கு அவர் சொன்ன காரணம் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா ஜெயிச்சாங்க அப்படின்னா சாண்ட்ரா மாதிரியே பயப்படுற பல பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. யோ, சாண்ட்ரா பயப்படவே இல்லையா, பயந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பொறுத்தவரை இந்த சீசன்ல இருக்கிற ஆண் போட்டியாளர்கள் எல்லாரையும் விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, கோவக்காரங்க, சண்டைக்காரி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சிம்பத்திக்காக கேவலமா நடிச்சுட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாருமே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சபரி பேசினதை பார்க்கும்போது லே நீ உண்மையாவே கோமாளி தாண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே நேரத்தில் அவர் இன்னொரு ஆளா யார சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத்தை காப்பாற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கண்டிப்பா இந்த சீசனை ஜெயிக்கணும், அவருக்கு பண தேவைகள் நிறையவே இருக்குது, அவர் தன்னை பல இடங்கள்ல திருத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. இதே காரணம் தான்ப்பா எனக்கும். என்ன பொறுத்தவரையும் இருக்கிற 6 பேர்ல வினோத் ஓகே. அந்த வகையில வினோத் டைட்டில் வின்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்தும். அதுக்கப்புறமா ஆயாக்கா அரோரா வராங்க. அவங்கள பொறுத்தவரை சாண்ட்ரா சபரி இந்த 2 பேரையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா பொறுத்தவரை அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய அநீதி நடந்திருக்குது, அதனால அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் சபரியை பொறுத்தவரை ரொம்ப நல்லவன், அதனால அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வர சாண்ட்ரா சபரி வினோத் இந்த 2 பேரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியாம இருக்கும்போது இவங்க 2 பேரும் தான் எனக்கு துணையா இருந்தாங்க, அதனால இவங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி 2 மிளகாவை சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சேச்சி சொல்லிச்சு பாருங்க, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, சேச்சி பொறுத்தவரை காரமே சாப்பிட மாட்டாங்களாம், அவங்களுக்கு அசிடிட்டி வேற இருக்குதான். என்னப்பா சேச்சியை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
ஏமா இவ்வளோ கேவலமாவ புழுவிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்ப? நீ வயல் கார்டா வந்த உடனே நீ சமைச்சதை சாப்பிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கதறிக்கிட்டு இருந்தாங்க, காரம் வாயில வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல கூட இது என்ன காரமே இல்லையே, எதுக்காக இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினவதான் நீ. அது மட்டும் இல்லங்க, மலையாளிஸை பொறுத்தளவுல பொதுவாவே காரம் அதிகமா தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த அம்மாவை பொறுத்தளவுல ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல இவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாருமே கோமாளிகள் மாதிரி ஒவ்வொரு ஆளை காப்பாத்த போறேன் அப்படிங்கிற பேர்ல மிளகா தின்ட்டு வெளியே வர்றாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல இது எல்லாமே பிராங்க் தான். 14வது வாரத்துல யாரையாவது காப்பாற்ற முடியுமா? அரோராவை மட்டும் காப்பாத்தி உள்ள வச்சிருக்கோம். அதே நேரத்துல மீதி எல்லாருமே நீங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வியானாவோட மாஸ் என்ட்ரி. வியானாவோட என்ட்ரியை பார்த்த உடனே சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் சில மாதிரி நிக்கிறானுங்க. ஐயோ வியானாவை பொறுத்தவரை எல்லாத்தையும் பார்த்திருப்பாளே, என்ன பேச போறா அப்படிங்கறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வியானா பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே லிவிங் ஏரியால உட்கார வச்சு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வெளியே போகும்போது இருக்கிற 6 போட்டியாளர்கள் இருந்து 2 நபர்களை நான் எவிட் பண்ணி கூட்டு போயிருவேன். அதுக்கு காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால் வரைய மிச்சர் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, இல்லனா ஆட்டு மந்தைய கூட சுத்திக்கிட்டு மிஸ் ஆகியே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2 நபர்கள் நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல சபரியோட மூஞ்ச பாக்கணுமே, ஐயோ இவ நம்மள தானே சொல்றா அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமாங்க, சபரியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீடியோல என்ன கேம் ஆடிட்டாரு? எந்த கேமும் ஆடல, சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வியானா இப்படி சொன்ன உடனே நடிப்பு அரக்கன் வக்ரம் பிடிச்ச விக்ரம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறான், வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இனிமேலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில தொடர்றதுக்கு விருப்பமே கிடையாது, என்னால இதுக்கு மேலையும் மற்றவங்க மனசை காயப்படுத்த முடியாது, அதனால நான் எவிட் ஆகி போறதுக்கு தயாரா இருக்கேன். வியானா நீ போகும்போது என்ன கூட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு டிராமாவை கிரியேட் பண்றான். அந்த இடத்துல திவ்யாவை போறதுல விக்ரம் நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கும் எனக்கு நடந்த சண்டெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசினாங்க. எம்மா இந்த வாரம் விஜய் சேதுபதி பொறுத்தவரை உனக்கு சொம்பு தூக்கிட்டு போனாரு. ஆமா நீ பார்வதியை மார்க் பண்ணதான் செஞ்ச, அதுக்கு எதிராக இந்த மாமா விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாரா? எதுவுமே கேட்கலையே. அந்த இடத்துல விக்ரம் வந்து தப்பே பண்ணல, நீ தான் தப்பு பண்ணவ. இருந்தாலும் உன்ன பொறுத்தவரை எவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ண, இந்த இடத்துல நல்ல வேஷம் போடுறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இல்ல நான் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல வியானா வந்து சிரிச்சுக்கிட்டே சரிப்பா ஒன்னு விக்ரம் இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் தரமான சம்பவம் அப்படினே சொல்லலாம். என்னடா இந்த பொண்ணு நான் அழுது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், அவளை பொறுத்தவரை ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி விக்ரமே அதிர்ச்சியோட உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வியானா பொறுத்தவரை இது ஒரு கேம் ஷோ. என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் விக்ரம் சுபி இவங்க 2 பேர் கூட தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா விக்ரம பொறுத்தவரை இவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கிறது நான் வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி விக்ரம பொளக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா போட்டாங்க பாருங்க ஒரு நடிப்பு. ஏமா இந்த இடத்துல எதை பத்தியும் பேச வேண்டாம், பாசிட்டிவா பேசுறதா இருந்தா பேசு. விக்ரமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவரை காயப்படுத்துற மாதிரிலாம் நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. எதுக்காகன்னா நம்மளும் கேவலமா நடிச்சிருக்கோம், விக்ரமுக்கு அடுத்ததா நம்மள தான் காலி பண்ணுவா, அதனால வியானாவை உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் வியானா பொறுத்தவரை எனக்கு கொடுத்த டாஸ்கை நான் பண்ணதான் செய்வேன், இந்த இடத்துல பேசலன்னா நான் எந்த இடத்துலயுமே பேச முடியாது, நான் பேசதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா நின்னு பேசுறாங்க. ஆமாங்க, வியானாவோட கேம் வந்து கெட்டு சீரழிறதுக்கு காரணமே இந்த விக்ரம் தான். விக்ரம பொறுத்தவரை நீ அழகா கியூட்டா இருக்கிற, எஃப்ஜே வந்து பொறுக்கி மாதிரி இருக்கான், கியூட்டா இருக்கிற பொண்ணும் பொறுக்கி மாதிரி இருக்கிற பையனும் காதல் பண்ண வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வியானாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. அந்த பாலா போன அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் வியானா அவங்களோட கேமை தொலைச்சு பேரை கெடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த வியானாவை போறதுல மானம் கெட்டவனே உன்னோட என்னோட வாழ்க்கையே போச்சுடா, இதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு விக்ரம போட்டு பொழக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பலருமே பாரு தான் பெரிய கேமர், அவங்க தான் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதெல்லாம் கிடையாது. விக்ரம் தான் செம கேமர், அவர் தான் செமையா மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காரு. இவர் கூட கம்பேர் பண்ணும்போது பாருலாம் கால் தூசி பெற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு பொழக்கிறாங்க. விக்ரம பொறுத்தவரை வண்டவாளம் தண்டவாளம் ஏறுதுடா நடிப்பை போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா சபரிக்கு வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிச்சர் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நக்கல ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. செத்தே போயிட்டான் சபரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ நல்ல மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நான் பல இடங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ ரொம்பவே நல்லவன் தான். வெளியே போனதுக்கு அப்புறமா சபரி யாரு அப்படிங்கறத தேடி பார்த்தேன். உன்னை பொறுத்தவரை நிறையவே நல்ல விஷயங்கள் பண்ணிருக்க, அந்த வகையில நீ நல்லவன் தான், நல்ல
நல்ல மாதிரி நடிக்கல அப்படிங்கிற மாதிரி வியானா பேசுறாங்க. வியானா என்ன வியானா சபரியும் போட்டு கொஞ்சம் பொழந்திருக்கலாமே, அவன் நடிக்க தானே செய்யறான், அதை கொஞ்சம் ஓப்பனா பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் வினோத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே வினோத் மட்டும் தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை யாருக்கிட்டையும் ஈஸியாலாம் சாரி கேட்க மாட்டாரு. அவருக்கே நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் சாரி கேட்பாரு. உண்மையாவே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது வினோத் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை பாராட்டுறாங்க. இப்படி வினோத்தை பாராட்டுற நேரங்கள்ல திவ்யா மூஞ்சுக்கும் விக்ரம் மூஞ்சுக்கும் போக்கஸ் வைக்கிறாங்க. ரெண்டும் எரிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்குது. அடுத்ததா திவ்யாவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை போல சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், எல்லா விஷயத்தையும் ரொம்பவே தைரியமா ஹேண்டில் பண்றீங்க, அதை நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவையும் பாராட்டுறாங்க. அடுத்ததா சாண்ட்ரா பக்கம் வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் ஈவலா இருந்தாலுமே அவங்களுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு தான் சாண்ட்ரா. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அழுகுனி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பர்சனலா தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த சாண்ட்ரா இப்படி நடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ரா போட்டு பொழந்தாங்க. இதுல சாண்ட்ராவை பத்தி பேசின பல விஷயங்கள் காட்டப்படல அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதாவது அக்கா பொறுத்தவரை செமையா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறமா நாடக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு பொழக்கிறாங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சாண்ட்ரா பொறுத்தவரை எவ்வளவு கேவலமா போலியா ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து பயந்த சுபாவெல்லாம் கிடையாது, பாருவுக்கு 100 மடங்கு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்திருக்கும் போது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க சாண்ட்ராவை பொறுத்தவரை எவ்வளவு போல்டா பேசுறாங்க, யாருனாலும் பார்க்காம கிழிச்சு எறிகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா இருந்த சாண்ட்ராவோட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. இதை இந்த இடத்துல வியானாவும் மீன் பண்றாங்க. இப்படி வியானாவை பொறுத்தவரை எல்லாரோட முகத்திலையும் கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, தனித்தனியா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அழுது ஒரு வாரமா போய் உட்கார்ந்துக்கிறாரு. நான் நேர்மையா விளையாண்டேன், நியாயமா விளையாண்டேன், உண்மையா விளையாண்டேன், கேமுக்காக உண்மையா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தனியா உட்கார்ந்து புலம்புறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு சபரி போறாரு. அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை வியானாவே இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா, அவளை பொறுத்தவரை தங்கச்சி மாதிரி பழகுனாடா, நான் அவளுக்கு எதிராக எதுவுமே பண்ணல, எதுக்காக என்னை இந்த அளவு அசிங்கப்படுத்துறா, என்னோட பேரே கெட்டு போயிருச்சு, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தயாராகவே இல்லை, நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கான். இல்லையா அவ ஒன்ன மட்டுமாடா பொழந்து கட்டினா, என்னையுமே மிச்சர் சாப்பிட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாடா, நானே செத்து தாண்டா உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சைடு புலம்புறான். அதே நேரத்தில் அவன் இன்னொன்னு சொல்றான், நம்மளை உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வியானா இதெல்லாம் பேசுறா, அதெல்லாம் உண்மையெல்லாம் இருக்காது, நீ தைரியமா கேம் ஆடு மச்சான் அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஆறுதல் சொல்றாரு. இருந்தாலும் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸுக்கு எண்டே இல்லாம போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டு விக்ரமுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்றாரு. ஆமாங்க, இந்த இடத்துல எல்லாம் பிக் பாஸை பார்க்கும்போது காரி துப்பனு போலயே இருந்துச்சு. இந்த மாமா வேலை பார்த்த விக்ரம பொறுத்தவரை எவ்வளோ இடங்கள்ல பல பேரை ட்ரிகர் பண்ணா, மார்க் பண்ணா, இரிட்டேட் பண்றான். அந்த இடத்துல எல்லாம் பிக் பாஸ் எங்க போனாரு? எதுவுமே பண்ணல. விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிரா முதல் தடவையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வியானா நேருக்கு நேரா கேள்வி கேட்கிறாங்க. இதை தாங்க முடியாத விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை நான் நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பல விஷயங்களை விஜய் டிவி இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை. அடுத்ததா வியானா திவ்யா இவங்க ரெண்டு பேருமே பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துலயும் வியானா விக்ரம பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே விஷக்கிருமி யாருன்னு கேட்டா நான் விக்ரம தான் சொல்லுவேன். அவர் தான் ரொம்பவே கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. பண்ணக்கூடாத எல்லா தப்பையுமே பண்றாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாரி கேட்கிறாரு, இல்லனா அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான கேம். அது மட்டும் இல்லாம அவருக்கு மட்டும் தான் என்னமோ கெரியர் இருக்குது, அவருக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு. அவர் எல்லாரையும் தப்பா பேசுறாரு. அவரை பத்தி யாராவது தப்பா பேசினா அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்கம் அவர்கிட்ட சுத்தமாவே கிடையாது. ஃபேமிலி ரவுண்ட்ல விக்ரமோட மனைவியுமே விக்ரம் கிட்ட சில விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல மனைவியை பேச விடாம விக்ரம் வந்து தடுத்துறாரு. எவ்வளவு கேவலமான ஆளு விக்ரம் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வியானா இந்த ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துல வியானா வந்து சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சும்மா முதல்ல கண்ணீர் விடாத, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு பேர் வச்சாங்கல்ல, அதுதான் உனக்கு ரொம்பவே பொருத்தமான பேரா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ வந்து திவ்யாவை பிராடுன்னு சொன்ன,
உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஃப்ராடே நீ தான். அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட மண்டைய கிளவுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா சரியாயிருமா? அது மட்டும் இல்ல, அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ற அப்படிங்கறதுக்காக நீ நல்லவெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிரிட்டிசிசத்தை ஏத்துக்காத ஒரே ஒரு நபர் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம மொத்தமா டேமேஜ் பண்றாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து கேட்டு இருந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வேலையை முதல்ல விஜய் சேதுபதி பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த ஷோ வேற லெவல்ல போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணாங்க, விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வை தவிர மீதி எல்லாருமே நல்லவங்க, பாரு மட்டும் தான் கெட்டவ. மீதி உள்ள இருக்கிறவன் என்ன பொறுக்கித்தனத்தை பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. என்னதான் இருந்தாலும் வியானா இன்னைக்கு பண்ணதை நினைக்கும் போது எனக்கு மனசே குளிர்ந்து போச்சு அப்படின்னே சொல்லுவேன். நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆமாங்க, விக்கல் சுக்கிரம பொறுத்தவரை தொடக்க வாரத்துல இருந்து ரொம்பவே கேவலமான கேமா தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு எதிராக எந்த ஒரு வீக்கெண்ட்லயுமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கிற சூழல்ல விக்ரமோட முகத்திரைய வியானா டாரா கிழிச்சிருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானா கிட்ட விக்ரம் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன பொறுத்தவரை நான் யாருக்குமே கெட்டதெல்லாம் நினைக்கவே மாட்டேன், தெரிஞ்சோ தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. வியானா பொறுத்தவரை ஓகேடா நீ உன்னோட டிராமாவை நடத்து அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு கடந்து போனாங்க. வேற லெவல் வியானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பணப்பெட்டிக்கான டாஸ்க பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை எல்லா சீசன்லயுமே இருக்கிற மாதிரி பெட்டிக்குள்ள பணம் இருக்காது, பெட்டிக்குள்ள பணத்தை நீங்க தான் சேர்க்கணும். அந்த வகையில பணப்பெட்டிக்கான முதல் டாஸ்க இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருக்காங்க. அந்த வகையில முதல் ரவுண்ட பொறுத்தவரை காருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை தேடுறதுக்காக ஒரு நபர் மட்டும்தான் போகணும். 45 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வராங்களோ அதை பெட்டிக்குள்ள வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல் ரவுண்ட்ல வினோத் விளையாடுறாரு. அவரை பொறுத்தவரை 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து பெட்டிக்குள்ள வைக்கிறாரு. அடுத்த ரவுண்ட பொறுத்தவரை சபரி அரோரா இந்த ரெண்டு பேருமே போறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் வந்து 30 செகண்ட். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்கள பொறுத்தவரை 44,800 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் வந்து 30 செகண்ட்ஸ் தான். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்கள பொறுத்தவரை 44,800 ரூபாய் எடுத்துட்டு வந்து பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. மூணாவது ரவுண்ட பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். கொடுக்கப்படுற டைம் வந்து 45 செகண்ட். இந்த 45 செகண்ட்ஸ்ல போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து 90,200 ரூபாய் எடுத்துட்டு வந்து பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கான எபிசோடு இறுதியில பெட்டிக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1,40,45,000 ரூபாய் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த டாஸ்க்குமே வினோத்துக்கு வைக்கிற ஆப்பு மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாங்க, வினோத் டைட்டில் வின்னரா வந்தா 50 லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுக்கணுமா, அந்த அமௌண்ட்ல இருந்து கட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்காகனா அர்ச்சனா டைட்டில் வின்னரா வரும்போது அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணத்தையும் மொத்தமா கொடுத்தாங்க, ஒரு காரையும் கொடுத்தாங்க. ஏன்னா அர்ச்சனாவை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்ட். அதே நேரத்தில் 8வது சீசன்ல முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வராரு. அவருக்கு பணப்பெட்டி போக மீதி பணம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது மாமா டிவியை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்த தொகையும் கொடுப்பாங்க, காரும் கொடுப்பானுங்க, கண்டதையும் கொடுப்பாங்க. ஆனா வேற யாராவது வின் பண்ணா அவங்களோட பரிசு தொகையை எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவு கம்மி பண்ணுவானுங்க. அந்த வகையில வினோத்தோட பிரைஸ் அமௌண்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சதி திட்டம் நடக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானா பொறுவுல எந்த 2 பேர் என் கூட வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுவுல நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சில கான்வர்சேஷன் போகுது. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுவுல ஹீரோயின் அப்படின்னா அது வியானா தாங்க. தாறு மாறான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா விக்ரம் இந்த 2 பேரோட முகத்தெரிய கிழிச்செறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல மிச்சர் சபரியும் போட்டு பொழந்திருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.